ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோவில் சண்டே மார்னிங் டு ஈவினிங் என்ன பண்ணுறது தான் நான் இப்போ வீடியோஸில் போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நம்ம வீட்டில் வந்து காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணேன். பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சில பீட்ரூட் இனிப்பாக இருக்குது, சில பீட்ரூட் வந்து இனிக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த பீட்ரூட் கிழங்கு வந்து இனிப்பு இல்லாதது. அப்போ வந்து அது பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலான டேஸ்ட் வேணும்னா அது கொஞ்சம் இனிக்கணும் அந்த கிழங்கு. அதுக்காண்டி நம்ம என்ன சீனியாக போட முடியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இறால் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் முட்டைக்கோசு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இதுகளுக்கு தான் இறால் சேர்த்து கறி மசாலா போட்டு பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லோரும் பண்ணுவீங்கன்னா விட்டுருங்க, பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எல்லாமே கறி அடுப்பில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் வந்து தோட்டத்தில் இருந்துக்கிட்டு பசங்களுக்கு வந்து சுடுதண்ணி வந்து இன்றைக்கி ஹீட்டரில் போடாமல் அடுப்பில் தான் போட்டேன். போட்டதோடு அது நல்லா நெருப்பாக இருந்தனால அங்கேயே நான் சமைச்சிட்டேன். நம்ம வீட்டில் பொதுவாக யாராவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து கறி அடுப்பில் வேலை பார்ப்போம். அந்த மாதிரி டயத்தில் யூஸ் பண்ணுற பாத்திரங்களை வச்சு தான் இன்றைக்கி நான் சமைச்சேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் வேலை முடிஞ்சிடுச்சு. பசங்க வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் நான் வந்து சரி கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன். நான் 50 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் சோடா அப்புறம் உப்பு சோடா சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குங்க. நான் 2 எக்கு சேர்த்துக்கிட்டேன். 2 எக்கு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா எக்கு வந்து ஆயிலில் நல்லா கலந்து வரப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். சுகரை வந்து நல்லா மிக்சியில் வந்து பவுடர் ஆக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து ரோஸ் பவுட்ரு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அது எப்படின்னா அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக. என்னோடய பையன் வந்து க்ரீன் கலர் சேருங்கம்மான்னு பக்கத்தில் நின்று சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். கேக் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் அவன் இல்லை, அதனால் நான் வந்து எப்போவும் நான் வந்து கீழே வந்து குக்கரில் விசில் குக்கரில் வந்து சால்ட்டு அல்லது மணல் இதை தான் வச்சு மேலே வந்து அப்புறம் வந்து ஸ்டாண்ட் வச்சு நான் வைக்கிறது வழக்கம். இந்த தடவை என்னென்னா இட்லி சட்டியில் வைப்போம்னு சொல்லிட்டு இட்லி சட்டியில் தான் வச்சேன். ஆனால் கேக் நல்லா அழகாக தான் வந்துருந்துச்சு. என்ன ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சால்ட்டு வச்சு ஸ்டாண்டு வச்சு அதில் தூக்கி அந்த டப்பாவை வச்சு அவிக்க போகும்போது கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி சட்டியில் வைக்கிறதுக்காக அந்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து அப்படியே பூ மாதிரி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அந்த கப்பை சுற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கேக் எடுக்க போகும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ நம்ம வந்து அந்த கலந்து வச்சுருக்கோம்ல அந்த கலவையை தூக்கி அந்த கப்பில் எடுத்து இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துட வேண்டியதான். ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தை வந்து ஹீட்டாக வச்சுட்டேன், ஊற்றி வச்சுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது ஒரு இனி நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன், கத்தி வச்சு பார்த்தேன், ஒட்டாமல் அழகாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இனிமேல் கடையில் கப் கேக் வாங்க வேணாமா, நீங்களே பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே போட்டி போட்டுட்டு நான் வெட்டுவேன் நீ வெட்டுவேன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 4 கப்பு தான் இதில் ஊற்றி வச்சது. மீதி இருந்த மாவை வந்து நான் என்ன செஞ்சேன்னா விசில் குக்கரில் ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சேன். நம்ம வட்டலப்பம்லாம் அவிப்போம்ல அந்த மாதிரி. என்ன நம்ம இட்லி சட்டியில் அவிச்சதோட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த விசில் குக்கரில் நம்ம போட்டது எப்போவும் நான் ஸ்டாண்ட் வச்சு சால்ட் ஆட் பண்ணி வைப்பேன். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை எப்போ நம்ம வட்டலப்பம்லாம் அவிப்போம்ல அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக என்னென்னா அடைஞ்சாப்பில் அவிஞ்சிருந்துச்சு. பஞ்சு மாதிரி தன்மை இருந்துச்சு. ஆனால் அது வந்து கெட்டியாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம போட்ட பேக்கிங் சோடா அப்புறம் வந்து இந்த சோடா உப்பு இதெல்லாம் வந்து கம்மியான போட்டேன்னா என்னமோ தெரியலை, அதனால கூட அப்படி இருந்திருக்கலாம்.
ஆனால் அந்த 2 லேயர் போடுறதுக்கு அந்த ரோஸ் கலர் கேக் பண்ணியிருக்கேன்ல டப்பாவில், அந்த கேக் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு, விரிசல்லாம் இல்லாமல். நம்ம கரெக்டான மெத்தடில் பண்ணோம்னா பர்த்டேக்கு நம்ம க்ரீம் அப்புறம் வந்து டெக்கரேட் பொருட்களை வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவு அழகாக தான் இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.